எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தைரியத்தை தருவாரா. கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது நமக்குள்ள ஒரு புது பலன், ஒரு புது தைரியத்தை கர்த்தர் தருகிறார். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு தைரியம் வந்துவிடும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு தைரியம் தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டீங்க, பிரச்சனையோட போராடும்படிக்கு தயாராகுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்து போய் நின்னாங்களாம். ஏன் சொன்னா, கோலியாத் எப்படி இருந்தானா, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தா, நல்ல வாட்டச்சாட்டமா இருந்தா, அவனை பார்த்து எல்லாரும் பயந்து போய் நின்றார்களாம். இவங்கிட்ட சண்டைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இன்னொன்னு இவன் சிறு வயதுல இருந்த யுத்தத்துக்கு நல்ல பழகினவன். அது மாத்திரமில்ல உடம்பு எப்படி இருக்கு, நல்ல வாட்டர் சாட்டமா இருக்கு, நம்மளாம் போனா தூக்கி வீசிடுவான்னு சொல்லி கோலியாத்தின் தோற்றத்தை பார்த்து எல்லாரும் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு இருந்தார்கள். சவுல் கூட நடுங்கிட்டு இருந்தானா. சவுல் நல்லா ஹைட்டா இருப்பாரு, அதனால அவரும் கூட என்ன பண்ணாரா, இந்த கோலியாத்தை பார்த்து பயந்தாராம். ஆனா தாவீதோ கோலியாத்தை பார்த்து பயப்படவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணம்மாருக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு அண்ணம்மாரை விசாரிச்சுட்டு வாப்பான்னு சொல்லிட்டு தாவீதின் அப்பா என்ன பண்ணுவாரு, தாவீதை அனுப்பி வைப்பார். தாவீது அந்த யுத்த களத்துக்கு வரும் பொழுது அந்த கோலியாத்து சத்தம் போடுவான், யார் என்கிட்ட ஒத்தைக்கு சண்டைக்கு வரா, வாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை தூஷித்து கொண்டு, தேவனை தூஷித்தோ அவன் பேசுகிறதை தாவீது என்ன பண்றான், கேட்கிறான். உடனே அவன் என்ன பண்றா, விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் நம்முடைய தேவனையும் இந்த ஜனங்களையும் தூஷிக்கிறதுக்கு இவன் ஏமாத்துறான், இவனை நான் என்ன பண்ணுவேன், மேற்கொள்வேன் என்று சொல்லி தைரியமாய் கடந்து போனான். அல்லேலூயா. எல்லாரும் கோலியாத்தின் தோற்றத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஆனா தாவீதோ கோலியாத்தை பார்க்கல, கோலியாத்தை சிறியவனாய் பார்த்தா, ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பெரியவராய் பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க, கூட பிறந்த அண்ணன் சொன்னாங்க, நீலாம் எதுக்கு இங்க வந்த, ஆடு மேய்க்கிறதான வா வேலை, இது இங்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. சவுல் சொன்னா, எப்பா நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிய, நீ எப்படி போய் அவனை மேற்கொள்ளுவ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொல்லும் போது அவன் சொல்லுவான், ஒரு முறை ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது சிங்கம் வந்தது, அதை நான் மேற்கொண்டேன். ஒரு முறை கரடி வந்தது, அதை நான் மேற்கொண்டேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இவன் எம்மாத்திரம், நான் இவனை ஜெயிப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால என்ன பண்ணுவேன், நான் இவனை ஜெயம் எடுப்பேன்னு சொல்லி தைரியமாய் கடந்து போனான். கோலியாத்த பயங்கரமான ஆயுதத்தோட இருந்தான். ஆனா தாவீதோ ஒரே ஒரு கவனம் எடுத்தான், 5 கூழாங்கல்ல எடுத்துட்டு போனான். ஒரே ஒரு கல்ல குறி வச்சா கரெக்டா கோலியாத் நெத்திக்கு நேரம் அடிச்சா கோலியாத்து பொட்டுன்னு விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்துடைய ஆயுதத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டி போட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் எடுக்க வைத்தார். ஆமென். 5 கல்லு கையில, அற்புதந்தான் பையில, அதிசயந்தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. போடு போடு 5 கல்லு கையில, அற்புதந்தான் பையில, அதிசயந்தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா
கோலியாத்து செத்தபடி ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில் ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில் விரட்டியடி மொரட்டியடி வெத்தியடி விரட்டியடி மொரட்டியடி நெத்தியடி விரட்டியடி மொரட்டியடி நெத்தியடி விரட்டியடி மொரட்டியடி நெத்தினடி விரட்டியடி மொரட்டியடி